லெக் பீஸ் திரை விமர்சனம். மணிகண்டன், கருணாகரன், ரமேஷ் திலக், ஸ்ரீநாத், யோகி பாபு, விடிவி கணேஷ், ரவி மரியா மற்றும் பலர் நடிப்பில் ஸ்ரீநாத் இயக்கத்தில் பிஜோன் சுர்ராவின் இசையில் வெளிவந்திருக்கும் படம் தான் லெக் பீஸ். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். சாலையில் கிடக்கும் 2000 ரூபாய் நோட்டு ஒன்றின் மூலம் நண்பர்களாகும் மணிகண்டன், கருணாகரன், ரமேஷ் திலக், ஸ்ரீநாத் ஆகிய 4 பேருக்கும் அதே 2000 ரூபாய் நோட்டின் மூலம் பிரச்சனையும் வருகிறது. அந்த பிரச்சனையில் இருந்து அவர்கள் தப்பித்தார்களா இல்லையா என்பதை நகைச்சுவையாக சொல்வதே லெக் பீஸ். குயில் என்ற கதாபாத்திரத்தில் சௌரி முடி வியாபாரம் செய்பவராக நடித்திருக்கும் மணிகண்டன், கிளி ஜோதிடராக நடித்திருக்கும் கருணாகரன், பேய் விரட்டுபவராக நடித்திருக்கும் ஸ்ரீநாத், பல குரல் கலைஞராக நடித்திருக்கும் ரமேஷ் திலக் என 4 பேரும் வறுமையின் நிறம் சிவப்பு படத்தின் கதாபாத்திரங்கள் போல் பசியோடு சுற்றினாலும் ரசிகர்களை வயிறு வலிக்க சிரிக்க வைக்கிறார்கள். படம் முழுவதும் வரும் யோகி பாபு வழக்கமான பாணியின் மூலம் சிரிக்க வைத்தாலும் தன் மனைவி குறித்து காமெடி என்ற பெயரில் பேசும் வசனங்கள் அனைத்துமே அநாகரிகமானதாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மாசாணியின் கேமரா காட்சிகளை கலர்ஃபுல்லாக படமாக்கி இருக்கிறது. இசையமைப்பாளர் பிஜோன் சுர்ராவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் கமர்ஷியல் அம்சங்களோடு பயணித்து படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. படத்தொகுப்பாளர் இளையராஜா ஆரம்பத்தில் சற்று தடுமாறியிருந்தாலும் 2ஆம் பாதியில் திரைக்கதையில் இருக்கும் திருப்பங்கள் மூலம் சுவாரஸ்யமாகவும் வசனங்களில் இருக்கும் நகைச்சுவை மூலம் கலகலப்பாகவும் படம் நகரும்படி காட்சிகளை நேர்த்தியாக தொகுத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்கும் ஏ பத்மநாபன் கிரைம் த்ரில்லர் ஜானரை நகைச்சுவை பாணியில் சொல்ல முயற்சித்திருப்பதோடு நகைச்சுவை நட்சத்திர பட்டாளத்தை கொண்டு நகைச்சுவை திருவிழாவை நடித்திருப்பதோடு படத்தை இயக்கவும் செய்திருக்கிறார் ஸ்ரீநாத். ஏகப்பட்ட நடிகர்கள் இருந்தாலும் அவர்களை சரியான முறையில் கையாண்டு பார்வையாளர்களை சிரிக்க வைத்திருக்கிறார். மொத்தத்தில் இந்த லெக் பீஸ் செம டேஸ்ட்.